ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்டுக்குமே சச்சின் படத்தோட புக்கிங் செமையா போயிட்டு இருக்கு. சென்னை ரோஹிணி தியேட்டர்ல இப்ப புதுசா வந்த படங்களும் சரி, குட் பேட் அக்லியும் சரி பெருசா புக்கிங் இல்ல. பட் ஆனா சச்சினுக்கு மட்டும் ஃபில் ஆயிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் மிஸ் பண்ண தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீக்கெண்ட் புக் பண்றாங்க போல. அண்ட் பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டு சச்சின் படத்தோட ஒரு அன்சீன் போஸ்டர் வந்திருக்கு. இந்த போஸ்டர்ல தளபதியோட லுக் சூப்பரா இருக்கு. பட் சச்சின் லுக் மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட கில்லி லுக் மாதிரி இருக்கு. ரொம்ப இனிஷியலா எடுத்த போட்டோ ஷூட் போல. அண்ட் இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லியோட 2 வார தமிழ்நாடு வசூல் 172 கோடின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய நம்பர். அஜித் அவர்களோட கெரியர்ல இந்த நம்பர் தமிழ்நாட்டில இருந்து வந்தது இல்ல. பட் ஸ்டில் கோட் படத்தோட தமிழ்நாடு வசூலை விட கம்மி தான். கோட் படம் ஓவராலா தமிழ்நாட்டுல 220 கோடி கிட்ட வசூல் பண்ணுச்சு. அண்ட் என்னதான் இது குட் பேட் அக்லி படத்தோட 2 வீக்ஸ் வசூலா இருந்தாலும் இதுக்கப்புறம் பெருசா ஒன்னும் வசூல் வராது. ஒரு 10-20 கோடி மேக்ஸிமம் வரும், அவ்வளவுதான். ஏன்னா ஆல்ரெடி புக்கிங்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்ல ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வேற படம் வருது. சோ இதை எப்படியும் தூக்கிடுவாங்க. சோ இன்னும் ஒரு வாரத்துல பயங்கரமா பண்ணாலும் ஒரு 185 190 தாண்டாது. அண்ட் சேம் டைம் குட் பேட் அக்லியோட ஓவரால் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் வரல. இந்த படத்துக்காவது அஜித் அவர்களுக்கு 300 கோடி வசூல் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அபிஷியலா ஒரு போஸ்டரை பார்க்கலாம்னு பார்த்தா நடக்காது போல. அண்ட் ஒரு படத்துல ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்கும்போது இதுதான் பிரச்சனை. தமிழ்நாடு தாண்டினா யாருக்குமே கனெக்ட் ஆகாது. ஈவன் தளபதியோட கோட் படத்துக்குமே இது நடந்துச்சு. அதாவது ஹிந்திலயோ ஆந்திராவிலயோ பெருசா கோட்டு கிளிக் ஆகல. பட் ஸ்டில் கோட் ஓரளவுக்கு டீசென்டா அங்க ஒரு வசூல் பண்ணுச்சு. ஏன்னா தளபதியோட மார்க்கெட் அதிகம். அது மட்டும் இல்லாம கோட்ல வந்து அவ்வளோ ரெஃபரன்ஸ் இல்ல. பட் குட் பேட் அக்லில ரெஃபரன்ஸை கனெக்ட் பண்ணி தான் படமே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க பார்த்தவங்க. சோ அதனால தமிழ்நாட்டை தாண்டி படம் பெருசா எடுபடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சச்சின் ரீ ரிலீஸ்ல ஆல்ரெடி 10 கோடியை தாண்டிடுச்சு. எப்படியும் இந்த வீக்கெண்ட் முடிஞ்சா ஒரு 15 கோடி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகிறப்போ சச்சின் படத்தையும் எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இன்னும் ஒரு 1 வீக் தான் இதுவும் தியேட்டர்ல இருக்கும். ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.